பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அதிகாலை வேளையிலே உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலையும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம் என்ற உணர்வோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இந்த இருளான இந்த இரவு வேளையை மாற்றி இந்த வெளிச்சமான ஒரு சூழலுக்குள்ள தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு ஆண்டவரை மனதார ஸ்தோத்தரித்து ஆண்டவரை துதித்து பாடி, ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் ஒருவேளை இருள் போன்று காணப்படலாம், அஞ்சிடாதுங்க, பயப்படாதுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் சரியாக்கிடுவார். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத காரியம் எதுவுமே இல்லை. எனவே நாம் உற்சாகத்தோடு ஆண்டவரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பீங்க இல்லப்பா, எனக்காக நீங்கள் செய்யுங்க, நான் உங்கள் சமூகத்தில் இருக்கிறேன்ப்பா சரி ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டோடைய இன்ப பிரசன்னத்தை, கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. அவருடைய முகத்தின் ஒளியினால பிரகாசத்தினால பிரகாசம்தான் அடைந்தார்களே தவிர ஒரு நாளும் இருளாகி போனதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த காலை வேளையில் ஆண்டோடைய பாதத்தில் அவருடைய சமூகத்தில் நம்முடைய எல்லாவற்றையும் ஊற்றி விடுவோம். பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருளான இந்த உலகத்தில் எங்களுக்கு வெளிச்சமாய் நீங்கள் இருக்கிறீங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன் எங்கள் நடுவில் நீர் வாரும் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே உம்மை நாடி வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை நாடி வருகிற ஒருவரே நீர் புறம்பை தள்ளுவதில்லை அப்பா. என்னண்டை வருகிறவர்களை நான் புறம்பை தள்ளுவதில்லை என்று சொன்ன தேவன், மகா பெரிய தேவன், எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் தண்டியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவேளை என்னென்ன சூழ்நிலைகள் மிகவும் மோசமாக இருந்தாலும் கூட நீங்கள் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிங்க, புகழுங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியங்களையும் சூழ்நிலைகளை மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு ஹல்லேலூயா என்று துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அஞ்சிடேன் என்னேசு என்னோடு இருப்பதால், அஞ்சிடேன் என்னேசு என்னோடு இருப்பதால். நாம் அஞ்சவே வேண்டாம், பயப்படவே வேண்டாம். ஏனென்றால் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், நமக்குள் இருக்கிறவர் பெரியவர், என்னை நடத்துகிறவர் பெரியவர் என்ற விசுவாசத்தோடு என்னோடு சேர்ந்து பாடுவீர்களா? அஞ்சிடேன் என்னேசு என்னோடு இருப்பதால், அஞ்சிடேன் என்னேசு என்னோடு இருப்பதால். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து
காலமெல்லாம் பாடுவேன். காலங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என்னேசு என்னோடு இருப்பதால். பாடுங்க. அஞ்சிடேன் அஞ்சிடேன் என்னேசு என்னோடு இருப்பதால். மரண பள்ளத்தாக்கில் நாம் நடந்தாலும் கர்த்தரே நம்மோடு இருந்து நம்மை தேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மை அபிஷேகப்படுத்தி ஆவியினால் நிரம்பி வழிய செய்து நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். பாடுவோமா? மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. ஒருபோதும் கலங்காதுங்க, ஒருபோதும் சோர்ந்து போகாதுங்க, அஞ்சாதுங்க. தேவன் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். பிரியமானவர்களை, இந்த கால வேளையில் ஆண்டவர் வார்த்தை எவ்வளவு அழகாய் நம்மோடு கூட பேசுகிறார். பாடல் மூலமாக நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்று அறிக்கை சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஒரு விசை ஒரு நிமிடம் ஆராதிப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை வருந்தி அழைக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்கவாரு இந்த வேளையிலே. ஆத்மதாகம் தீர்க்கவாரு இந்த வேளையிலே. ஆவியானவரே, கூப்பிடுங்க ஆவியானவரே. அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அப்பா, நீர் வராம நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. ஏசப்பா, ஆவியானவரே, நீங்க வந்தாதான் ஏதாவது என் வாழ்க்கையில நடக்கும் டாடி. இந்த கால வேளையில எங்கள் பிள்ளைகளோடு எங்களோடு இறங்கி எங்க பக்கத்துல வாங்கப்பா. ஆவியானவர் நீங்க நடத்துங்கப்பா. நீங்க எங்க பிள்ளைங்களை தேற்றுங்கப்பா. கண்ணீரெல்லாம் தொடைங்கப்பா. எல்லா காரியங்களிலும் உங்கள் பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுங்கப்பா.
இருளான பகுதிகள் எந்தெந்த காரியங்களில் இருக்கிறதோ அவைகளெல்லாம் வெளிச்சமாக்கி எங்கள் பிள்ளைகளை நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று தாவீது சொன்னது போல எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாங்கள் சொல்லுவோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மீதியான நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தார், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நேரத்தில் கூட ஒரு தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 18:28. சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த வசனத்தை நாம் 2 பகுதியாக நாம் பிரிக்கலாம். என் விளக்கை ஏற்றுவீர். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விளக்கு ஏற்றப்படாமல் இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இருளாகவே இருந்துட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். 2வது பகுதி பாருங்க, தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்கார். சில பகுதிகள் இருளாக இருக்கலாம், அந்த பகுதிகளை ஆண்டவர் வெளிச்சமாக்க போகிறார். ஒருவேளை நீங்கள் எந்த பகுதியில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, என் தேவன் எல்லாருக்கும் எல்லா பகுதிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர். எனவே இந்த கால வேளையில் பாருங்க, ஒரு மனிதன் பிரகாசம் அடைய வேண்டும் என்றால், ஒரு விளக்கு எரிய வேண்டும் என்றால், அந்த விளக்கு எங்கே வைக்கப்பட வேண்டும்? விளக்கு தண்டின் மேலே வைக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் இந்த கால வேளையில் நாம் எரியப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகள் பிரகாசம் அடையப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் அடைய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை வேத வசனமாகிய தண்டின் மேலே வைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த தண்டாகிய வேத வசனம் நமக்குள் இருந்தால் மட்டும்தான் நாம் பிரகாசிக்கப்பட முடியும். நம்முடைய விளக்கு எரிய முடியும். வேறு எந்த தண்டையும் கொண்டு வச்சா நம்முடைய விளக்கு எரியவே எரியாது. இந்த கால வேளையில் வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய இதயத்துக்குள்ள வேத வசனம் இருக்கிறதா? ஆண்டோடைய வார்த்தை இருக்கிறதா? நாம் ஆண்டோடைய அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவினை நிலைத்து நிற்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்துக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், அது 2வது பகுதியாக நாம் சொல்லலாம். முதலாவது நம்முடைய வாழ்க்கை இருள் பகுதிகள் வெளிச்சமாக வேண்டும். இந்த கால வேளையில் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எந்த பகுதிகளெல்லாம் இருளாய் இருக்கிறது, அந்த பகுதிகளிலெல்லாம் உடைய வார்த்தையாகிய வார்த்தை வசனம் விதைக்கப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அதற்கு கீழ்ப்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். 2வது, நம்முடைய எந்த பகுதியாக இருந்தாலும் ஆண்டவர் அதை வெளிச்சமாக்குவார். அப்படி செய்வோம் என்றால் நாம் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம், மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்ம அதற்காக தான் நம்ம இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, விளக்கு தண்டின் மேலே வைக்கும் போது தான் அது வெளிச்சம் கொடுக்கிறது. அது தனக்குத்தானே வெளிச்சம் கொடுக்கிறது, பிறருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறது. நாம் இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கமே 2 காரியம். நமக்கு நாம் வெளிச்சமுடையவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு வெளிச்சமுடையதாக இருக்க வேண்டும். நமக்கு நாமே வெளிச்சமுடையதாக இருக்க வேண்டுமானால் நாம் முதலாவது வசனத்தை ஏற்றுக்கொண்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். வசனம் என்கிற அந்த விளக்கு தண்டின் மேல் நம்முடைய வாழ்க்கையை கட்டப்பட வேண்டும். வசனம், அந்த சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த கர்த்தருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அப்போ அந்த வசனங்கள் நம்முடைய கால்களுக்கு தீபமா இருக்கிறதா, வெளிச்சமா இருக்கு. அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தண்டாய் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் வெளிச்சத்திலே நமக்கு நாமே வெளிச்சமாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தின் வெளிச்சத்திலே நம்முடைய வாழ்க்கை போயிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கை போயிட்டு கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும்? வெளிச்சம் கொடுக்கிறதா இருக்கும். பாருங்க, இந்த மகள் வருகிறாள், ஒரு ஜெபம் பண்ணா இந்த நாளில் இன்னைக்கு விடுதலை கிடைச்சிரும். இந்த பிள்ளைகிட்ட, இந்த மகள்கிட்ட நான் பேசிட்டேன்னா எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு ஆலோசனை கிடைக்கும். இவங்க வந்துட்டாங்க, இந்த பாஸ்டர் வந்துட்டாங்க, ஜெபம் பண்ணாங்கன்னா எனக்கு கட்டாயம் ஒரு விடுதலை. அப்போ அவங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு வெளிச்சமுடையவங்களாக இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? உங்களுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கப்பட கிடவுது. நாம் எப்படி இருக்கிறோம்? முதல்ல நாம் வெளிச்சமுடையவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகள் எல்லாம் வெளிச்சமுடையதாக இருக்கிறதா? 2வது, நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை நான் அப்படி இல்லை, முதல் பாயிண்டிலே நான் தவறி இருக்கேன்ப்பா, எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய இருள் இருக்கப்பா, பாவம் என்ற இருள், என்ன இருள் எல்லாம் காணப்படுமா பாருங்க.
அந்த நம்முடைய விளக்கு எரியாமல் இருக்கிறதுக்கு நிறைய பாவங்கள் நம்முடையத்தில் முதல் இருக்கக்கூடியது பாவம், அடுத்தது உலகம், மாமிசம், பிசாசு, அறியாமை, விக்கிர ஆராதனை, இன்னும் பல 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 இருள்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. சின்ன சின்ன பாவங்கள், கோபம், எரிச்சல், புறங்குறுதல், இப்படிப்பட்ட பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சைடில் இருந்து அரிச்சிட்டே இருக்கும், இருளாக்கிட்டே இருக்கும். இந்த காரியங்களை பிடிக்கி தூர தள்ளணும், பிதுக்கப்பட வேண்டும், அது அவ்வளவு வெளியே போக வேண்டும். அப்படி என்றால் தான் நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும். பாவம் செய்யாத, பொய் பேசாத என்ற விளக்கு வசனம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே போக வேண்டும். விளக்கு தண்டாகி அந்த தண்டு நமக்குள்ளே போக வேண்டும். அப்படி என்றால் தான் நம்முடைய வாழ்க்கை இருளெல்லாம் நீங்கும், நான் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க முடியும். எனவே இந்த காலை வேளையில் ஆண்டவரே, என்னுடைய இருளெல்லாம் மாறட்டு. நான் சில வேளைகளில் நிறைய போய் பேசுகிறேன், நிறைய காரியங்களை தவறுறேன். என்னுடைய இருளெல்லாம் மாறட்டப்பா. என்னுடைய வாழ்க்கை ஒரு பிரகாசமாக மாற்றுங்கப்பா. நான் ஒரு பிரகாசமுள்ள மகளாய் மாறட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டோடைய சமுத்திரம் ஒப்பு கொடுப்போம். ரெண்டாவது ஜெபம் பண்ண வேண்டியது, நான் மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற மகளா, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று வசனம் சொல்லுகிறது. நாம் மறைந்திருக்க மாட்டாத ஒரு வெளிச்சம் கொடுக்கிற அநேகருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? இல்லை, எப்போ பார்த்தாலும் இவளால் தொந்தரவு, இவ பேசினாலே சண்டை, இவ பேசினாலே அப்படி இப்படி, எப்பா வீட்டில் குடும்பத்தில் சமுதாயத்தில் பிரச்சனைகளை உருவாக்குற மகனாக இருக்கிறாள் என்று சொல்கிறாங்களா? நம்மால் மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படணும், நம்மால் மற்றவங்க தேற்றப்படணும், நம்மால் மற்றவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு தான் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? அப்படி என்றால் நம்முடைய இந்த வருடத்தில் நம்முடைய 2 காரியம் நடக்கும். நாம் பிரகாசமுடையவர்களாய் காணப்படுவோம், மற்றவர்களுக்கு பிரகாசத்தை காட்டுவோம். இந்த 2 காரியமும் நடப்பதற்கு தான் அந்த பக்தன் சொல்றார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவீர். ஆண்டவரே, என்னுடைய இருளை எல்லாம் வெளிச்சமாக்கிருங்கப்பா. இந்த வருடத்துல நான் நல்ல ஒரு பிரகாசிக்கிற மகனாய் மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதி, ஒருவேளை உங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நான் சொல்லிட்டேன், ஒருவேளை உங்களுக்கு ஒரு மற்றபடி உள்ள காரியங்களில் உங்களுக்கு பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, வேலை இல்லாத பிரச்சனையா, எந்த இருள் இருந்தாலும் அதை ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சமாக மாற்றி போடுவார். பிரியமானவர்களை, சோர்ந்து போகாதுங்க, பயப்படாதுங்க, கலங்காதுங்க. மரண பயம் உங்களை தாக்குறதா வேண்டாம், அந்த இருளெல்லாம் ஆண்டவர் மாற்றி போடுவார். இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, என்னுடைய இருளை எல்லாம் வெளிச்சமாக்கி இருங்கப்பா. நான் மற்றவங்களுக்கு பிரகாசமான பிள்ளையாய் மாற என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையில உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆற்றுங்கப்பா, தேற்றுங்கப்பா. உங்க வார்த்தை என்னும் வெளிச்சத்தில் எங்க பிள்ளைகளை கொண்டு வந்துருங்கப்பா. உங்க வார்த்தை அவர்கள் வாழ்க்கையை பிரகாசிக்கப்படட்டும் ராஜா, பண்ணட்டும் ராஜா. அதன் மூலமாக அவங்க பிரகாசிக்கப்பட்டு அநேகருக்கு பிரகாசமுள்ள பாத்திரங்களாய் மாறட்டும் ஆண்டவரே. இதன் மூலமாக அவங்க வாழ்க்கை ஒளி விளக்காய் மாறட்டும் ஆண்டவரே. நீ அப்படி செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம் 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 ராஜா. நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவை ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இந்த வசனம் கிரியை செய்து அற்புதமாய் நடத்தட்டும் ஆண்டவரே. அதிசயமான காரியங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. தேவரீர் அப்படி செய்ய போகிறீர், செய்து கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. உங்க வார்த்தை கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பிரகாசமான உள்ள மன கண்களை கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, திருமண நாளை, தங்களுடைய பிறந்த தினங்களை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுடைய இந்த புதிய வருடம் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இந்த புதிய வருடத்தில் அவர்களுடைய விளக்கு ஆண்டவரே பிரகாசம் அடையட்டும் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு இவர்கள் பிரகாசமானவர்களாய் மாறுவார்களாக ராஜா. இவர்கள் மூலமாய் அநேகர் உம்முடைய சமூகத்தில் வரட்டும் ஆண்டவரே. நீர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும் வற்றாத நீருற்றாய் போல எங்கள் பிள்ளைகள் காணப்படுவார்
நடத்துவார்களாக ராஜா. ஆசீர்வாதமாய் நடத்துங்க. ஆசீர்வாதமான வாய்க்கால்களாய் எங்கள் பிள்ளைகளை மாறட்டும். அப்படியாய் நீ செய்வதற்காய் ஸ்தோத்திரம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற உமது பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னென்ன குறைவுகள் போன வருடத்தில் பிள்ளைகளுக்கு இருந்ததோ அந்த குறைவுகள் எல்லாம் இந்த வருடத்தில் நிறைவாக்குகிற ஒரு ஆண்டாய் பிள்ளைகளுக்கு மாறட்டும். நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஒவ்வொரு பகுதிகளிலும் பிள்ளைகள் பிரகாசிக்கிறதை காண கிருபை செய்யுங்கப்பா. கண்களை திறந்தரலும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து ஆண்டவரே இந்த எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஹெவன் டிவியை பொறுப்பெடுங்கப்பா. அதில் ஸ்பான்சர் பண்ணுற பிள்ளைகள், ஊழியத்துக்கு தோள் கொடுக்கிற பிள்ளைகள், முழங்காலில் நிற்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நல்ல ஆரோக்கியத்தை சுகத்தையும் கொடுங்க. குறிப்பாய் ஆண்டவரே இந்த ஊழியத்தை நடத்துகிற உம்முடைய மகனை, தாசனை, குடும்பத்தையும் வேலையடைத்து காருங்கப்பா. ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்படட்டும் ராஜா. அநேக தேவைகள் இருக்கிறதப்பா. எல்லாவற்றையும் பொறுப்பெடுங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. இன்னும் புதிய புதிய திட்டங்களை வகுத்து கொடுங்கப்பா. இன்னும் இந்த ஊழியமானது விரிவாய் ஆலமரம் போல படர்ந்து அநேகருக்கு இதுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த டிவி ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் பல மடங்கு பெருகட்டும் அப்பா. பெரிய காரியங்களை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும்ப்பா. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தும். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவீர் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.